அருட்தந்தை அவர்களோட இறைவணக்க பாடல்ல எல்லாம் வல்ல தெய்வம் அது இதுல உள்ள ஒரு வரிதான் வல்லாய் உடலில் இயக்கம் அவன். அதை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால நொறுங்கி இறைத்துகளாகி அங்கு தொடங்கிய தன்மாற்றம் நம் வரையில வந்துள்ளது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது எங்கும் நிறைந்துள்ளது, நமக்குள்ளும் இருக்குது. ஆனா அதுக்கு வெட்ட வெளி, சுத்த வெளி, ஆதி, அனாதி, கடவுள், தெய்வம், எல்லையற்ற பரம்பொருள் அப்படின்னு பல பெயரிட்டு நாம அழைக்கிறோம். சாமிஜி ஒரு கவியில சொல்றாங்க, கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்துமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த பரம்பொருளுக்கு தான் இத்தனை பேர் சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்த இறைநிலைக்கு சுத்த வெளிக்கு 4 தன்மைகள் இருக்கு, 3 திறம்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இத்தகைய இறைநிலை நமக்குள்ள அறிவுறதையும் நமக்கு போதிச்சாங்க. இப்போ ஒரு உருவாகுது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இறைநிலையோட கருணைய நாம உணரலாம். அதற்கு முன்னாடி இந்த மனிதன் அப்படிங்கிறவன் எப்படி அது வந்தான், அந்த பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. அதாவது மனு முனிவர் ஒருத்தர் கங்கை கரையில தவம் பண்ணிட்டு இருந்த போது ஒரு சின்ன மீன் அவர்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்ததும் அவர் அந்த மீனை தாங்கிட்ட ஒரு கமண்டலம் மாதிரி பூசாரி ரிஷிகள் முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கமண்டல நீர்ல அந்த மீனை வந்து உள்ள விட்டுட்டாராம். அப்புறம் மீன்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்டாராம். தன்னை ஒரு பெரிய மீன் துரத்துது, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு அந்த மீன் வந்து மனு கிட்ட கேட்டுக்குச்சான். மனு சரின்னு அந்த சின்ன மீனை கமண்டலத்தோடைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. காலையில பார்த்தா அந்த மீன் கமண்டலம் அளவுக்கு பெருசா வளர்ந்துருந்ததாம். இதுக்கு மேலேயும் அந்த கமண்டலத்துல தான் வாழ முடியாது என்னால, நான் அவ்வளவு பெருசா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவர் சரின்னு அதை கொண்டு போய் ஒரு குளத்துல விட்டாராம். அடுத்த நாள் பார்த்தா அது குளத்தளவு வளர்ந்துருச்சான். சரி தான் இனிமே அந்த குளத்துல வாழ முடியாது அப்படின்னு சொன்னதான் அவர் ஒரு ஆத்துக்கு அதை கொண்டு போய் விட்டாராம். மறுநாள் போய் பார்த்தா ஆறளவு இருந்ததாம். கடைசியில அது கடல்ல கொண்டு போய் விட்டாராம். அப்பதான் அந்த மீன் வந்து சொல்லிச்சான், மனுவே, நான் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவன், உன்னை எச்சரிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த உருவத்துல வந்திருக்கேன். நீ ஒரு பெரிய கப்பல் செஞ்சு ஒவ்வொரு வகை மிருகத்திலையும் ஒரு ஆண் ஒரு பெண் அதுல பாதுகாத்து வையி, உன்னுடைய குடும்பத்தையும் அந்த கப்பல்ல ஏத்திக்கோ. என்னோட கொம்பு தண்ணியில இருந்து வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கும். கப்பலை வந்து அந்த கொம்புல கட்டி விட்டுரு. பெரிய பிரளயம் வந்து வரப்போகுது. அந்த பிரளயம் அடங்கின உடனே கப்பலை விட்டு வெளியில வந்து உலகத்துல எல்லா இனத்தையும் மனித இனத்தையும் பெருக்குன்னு சொல்லிச்சான். அவரும் அதே மாதிரி பண்ணாராம். உலகம் வந்து பெரிய வெள்ளத்துல மூழ்கிச்சான். மனு வந்து ஏற்கனவே அந்த மீன் சொன்ன மாதிரி தன்னுடைய குடும்பத்தையும் எல்லா வகை மிருகம் அதோட ஜோடிகள் அதே மாதிரி செடி கொடிகள் எல்லாமே ஒரு இதா அதுல எடுத்து வச்சிருந்தாரு. அப்போ எல்லாத்தையும் பாதுகாத்த மாதிரி ஆயிடுச்சு. பிரளயம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியில வந்து அந்த உயிர் வகை பெருக அவர் வழி செஞ்சாராம். மனுவில இருந்து தோன்றினதுனாலதான் நாம மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறோம் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பழங்கால பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள், இந்துக்கள் இவங்களுக்கு இடையில கூட இந்த கதை நிலவுது அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இப்ப அப்படி உருவான அந்த மனிதன் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம்னா ஒரு குழந்தை உருவாகுது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இறைநிலையோட கருணை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம உணரலாம். தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப அந்த இரு உயிர் துகள்கள் ஒண்ணு சேர்ந்து புதிய உயிரா பரிணமிப்பது இறைவனோட கருணை தானே. அப்படி உருவான அந்த கருவுக்கு தாயின் உடல்ல இருந்து தேவையான உணவை கொடுத்து கொண்டே இருப்பது எது? கருவில் உள்ள குழந்தையாக அதுவாகவா எடுத்துக்குது அந்த உணவை?
அதுக்கு தேவையான உணவு மற்றும் அனைத்து சத்து பொருட்களும் தானே கிடைச்சு இதயத்திலிருந்து அத்தனை உறுப்புகளும் அந்த கருவில உள்ள குழந்தைக்கு கிடைச்சு அதுக்கு மேலேயும் அது பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் பை போல ஒரு வாட்டர் பால் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சது இறைவனோட கருணை தான். ஒரு குழந்தைய ஒரு தாய் சுமந்து பெத்தெடுக்கிறதுக்கு பேச்சு வழக்குல 10 மாத காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த 10 மாத காலமும் அந்த தாய் ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருக்க முடியாது இல்லையா? அவங்க தன்னுடைய வேலையை எப்பவும் போல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போறாங்க வர்றாங்க. படுத்திருக்கும் போது இங்கிட்டு உருள்றாங்க அங்கிட்டு புரள்றாங்க. என்ன நடந்தாலும் அது அந்த தண்ணி பாலுக்குள்ள அழகா அது சேஃபா உருண்டுகிட்டே இருக்கு. உள்ள அவ்வளவு பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு இருக்கு. தகுந்த நேரம் வரும்போது முழுமையான குழந்தை இந்த உலகத்தை பார்க்குது. அன்னைக்கு முதற்கொண்டு வாழும் காலம் முழுவதும் எத்தனை எத்தனை விதமான உணவுகளை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாமே. எத்தனை எத்தனை விதமான உணவுகளை நாம எடுத்துக்கிறோம். எதையெல்லாம் சாப்பிடுறோம். ஒரு வடையை பார்த்தா சாப்பிடுறோம். ஒரு இப்ப காலங்களில் பிட்சான்னு பார்த்தா சாப்பிடுறோம். இட்லி சப்பாத்தி என்னென்ன கிடைக்குதோ சோறு எல்லாத்தையும் சாப்பிடுறோம். நீ எதை வேண்டுமானாலும் போடு. 7 தாதுக்களா மாற்றுறேன் அப்படின்னு அது தானே 7 தாதுக்களா மாறிக்கொள்ளுது. உணவே ரசமாகி ரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி மஜ்ஜையாகி சுக்கிலமாக மாறுறது அப்படிங்கிற செயல் நடந்து கொண்டே இருக்கு. அது நாமளா செய்யறோம். சாப்பிட்றது மட்டும்தான் நமக்கு வேலை. என்ன பிடிக்குதோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம், செஞ்சு சாப்பிட்றோம். அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆனா அது அத்தனை தாதுக்களாக தானே மாறுது. அதே போல நம்ம உடம்புல உள்ள எந்த ஒரு உறுப்புகளையும் நாம செஞ்சு வச்சோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நாம செய்யறது இல்லை. அப்ப அந்த வாழ்நாள் முழுவதும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அத்தனை அனுபவங்களும் இறைவன் நமக்கு கொடுத்ததுதான். சாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, உயிரினங்களை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி, அதுலயும் குறிப்பா நம்ம மனித இனத்தை, ஆறறிவுள்ள மனித இனத்தை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் படைச்சிட்டு தான் இறைநிலை வந்து அவனை கொண்டு வந்து அங்க படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் மனிதனை படைக்கிறதுக்கு மனிதனாக ஒரு தன்மாற்றம் அடைந்து வர்றதுக்கு முன்னாடி அங்க இறைநிலையிலிருந்தே இறை துகள்களா, அதுக்கப்புறம் அணுக்களா, பஞ்சபூதங்களா, கோள்களா அத்தனையுமா மாற்றம் அடைஞ்சு அடைஞ்சு வந்து அப்புறம் நம்ம நிலம் வரும்போது நிலத்திலே உயிரினங்களை படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஓருயிர் தாவரம் முதற்கொண்டு எல்லாமே படைச்சிட்டாங்க. நாம மனிதர்கள் வந்துட்டோம்னா நம்மளுக்கு அங்க இருக்க இடம் வேணும், உடுக்க உடை வேணும், அப்புறம் உண்றதுக்கு உணவு வேணும். நம்ம தாவரத்தை தான் ஆரம்ப காலங்களில் உண்டு வந்தோம். அப்ப அந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இறைநிலை நமக்கு தேவையானதை முதவே கொடுத்துருச்சு. இது அத்தனையுமே அந்த இறைநிலையோட கருணை தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சாமிஜியோட கவி அருமையான கவி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என எறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கண்டல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த அண்டத்துல உருவெடுத்து வந்துட்டோம். தந்தை தாய் சேர்ந்து நம்ம உருவெடுத்து வந்தாச்சு. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அந்த அறிவு எங்க இருந்து வந்ததுன்னா இறைநிலையினுடைய அறிவு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த அறிவை பெற்று அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, முதலாவது ஓருயிர் படைச்சிட்டு அப்புறம் 6 வரைக்கும் அந்த உயிரினம் மாறி மாறி வந்துருச்சு. கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணு அனுபவித்து, இந்த உருவம் வந்துருச்சு. அதுல நம்ம ஏதாவது ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு செய்யறோமா, இல்லை நம்ம அனுபவிச்சு எதுக்காவது உள்ள வந்து ஒரு மார்க் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்ப எந்த விதமான இதுவும் இல்லாம கோடான கோடி நம்ம வாழுங்காலத்து வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டே வர்றோம். கண்ட பலன் எனையறிய நினைந்தேன். அதன் மூலமா நான் கண்ட பலன், நான் இறைவனுடைய தன்மையை நான் உணர்ந்தேன், நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தேனை அறிவித்த குருவே அன்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தன்மாற்றத்தை எல்லாமே நாம உணர்ந்து வருவதற்கு நமக்கு ஒரு குருவினுடைய உதவி தேவையா இருக்கு.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நாம இந்த உடலில் நாம இயங்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாமே வந்து இறைநிலையிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு விஷயம்தான். அப்ப அதை நாம உணரணும் அப்படின்னா எது தெய்வம் அப்படிங்கிறதையும் நாம முழுசா தெரிஞ்சுக்கணும். அதே நேரம் இறைநிலையிலிருந்து நாம தன்மாற்றம் அடைந்து வந்த ஒரு வரலாறு தெரிஞ்சதுனால அந்த இறைவன்கிட்டயே நாம செய்யக்கூடிய சில செயல்களுக்கு நம்ம பேர் கர்வம் அடைகிறதையும் நாம பார்த்திருக்கோம். ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாம ஒரு பூஜை செய்றோம், ஒரு இறைவனை வணங்குறோம் அப்படின்னா கூட, நான் நெறைய பொருள் குடுத்து அந்த வேலைய செய்தேன் அப்படின்னா, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற கர்வம் மனுஷனுக்கு வந்துருது. அது இயல்பா நடக்குது. இறைநிலையிட்டருந்து தான் நமக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா கூட, நான் அந்த இறைநிலைக்கு ஏதாவது ஒண்ணு செய்றேன், அதுக்கு தேவையில்ல. சாமிஜி அழகா சொல்லுவாங்க, இறைநிலைக்கு அ ஒரு குடலும் இல்ல, அதுக்கு எந்த தேவையும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம ஒண்ணு செய்யும்போது, நான் தான் வந்து இறைவனுக்கு நெறையா செஞ்சேன். அப்ப எனக்கு தான் முதல் உரிமை இருக்கு. கோயில்ல எங்க போனாலும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களுக்குள்ள இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அ மகா பெரியவா காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா? அவர் இதுல ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஒரு தடவ அ அவங்க வந்து நெறைய மகா பெரியவாவும் நெறைய பேர் போய் பார்ப்பாங்க இல்லையா? அப்படி வரும்போது அங்க ஒரு பெண்மணி, ஒரு வயதான அம்மா, ரொம்ப எளிமையானவங்க. அவங்க வந்து அங்க வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு தடவ சாமிஜிட்ட வந்து கேட்டுருக்காங்க மகா பெரியவாட்ட, "ஐயா எல்லாரும் நெறையா செய்றாங்க இறைவனுக்கு. ஆனா என்ட்ட வந்து அப்படி எதுவுமே இல்ல. பெரிய அளவுல என்ட்ட செல்வமோ எதுவுமே இல்ல. எப்படி பூஜை பண்றது? என்ன மந்திரம் சொல்றது? அது கூட எனக்கு தெரியாது. இப்ப நான் எப்படி அந்த தெய்வத்த கும்பிடுறது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மகா பெரியவா அவங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அந்த அம்மா போயிர்றாங்க. சில மாதங்கள் கழிச்சு அங்க திரும்ப அந்த அம்மா ஒரு தடவ ஒரு 6, 7 மாதம் கழிச்சு வந்திருக்கும்போது, அங்க நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்ப பெரியவா வந்து அவங்க எல்லார்ட்டயும் சொல்றாங்க, இந்த அம்மாவ கூப்பிட்டு குறிச்சு காமிச்சு, இவங்க செய்யக்கூடிய பூஜை ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இந்த அம்மா பார்த்தா இவ்வளவு எளிமையா இருக்காங்க. இவங்க அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம செஞ்சத விடவா அவங்க அதிகமா செஞ்சிட போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, யாருக்கு செஞ்சிருப்பாங்க? சிவனுக்கா? பெருமாளுக்கா? அம்பாளுக்கா? யாருக்கு தான் நீங்க பண்ணுனீங்க? அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, "நான் வந்து பெருசா ஒண்ணும் செய்யவே இல்லங்க. எனக்கு இத சொல்லக்கூட ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நான் அன்னைக்கு வந்து கேட்டபோது மகான் வந்து ஒண்ணு சொன்னாங்க. டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. "அப்படி என்னம்மா செஞ்சீங்க?" அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, நீங்க எல்லாரும் என்னென்னமோ செய்றீங்க. ஆனா என்ட்ட எந்த வசதியும் இல்ல. மகா பெரியவா சொன்னாங்க, "டெய்லி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எறும்பு புத்து இருக்கிற இடங்கள்ல விடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. நானும் அன்னைக்கு அவங்க சொன்னத கேட்டு, அன்னைக்கு இருந்து நான் விடாம செய்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். இது என்ன பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. இத நான் எப்படி வெளியில வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா சொன்னாங்களாம். அப்பதான் மகா பெரியவா சொன்னாங்களாம், பூஜை வந்து எந்த மாரி செய்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நான் செய்றேங்கிற கர்வம் இல்லாம மனதார செய்றது தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறை வணக்கத்திலயும் கூட கோயில்ல போய் கும்பிடுறதும் கூட ஒரு கர்வத்தோட நம்ம பண்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாமிஜி வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அத்வைதம், துவைதம் பத்தியெல்லாம் நமக்கு நெறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்மள்ட்ட அவங்க சொல்றாங்க, "நம்ம கடையில ஒரு தேங்காய் வாங்குறோம். தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கு. நீங்க ஒரு எலுமிச்சம்பழம் வாங்குறீங்க. அதுக்குள்ளயும் தண்ணி இருக்கு. அதுக்கு பேரு வந்து நம்ம ஜூஸ் தேங்காய் தண்ணி அந்த மாதிரி சொல்றோம். அதே போல எந்த இடத்துல நீர் இருந்தாலும், அது நமக்கு தேவைப்படுறதா தான் இருக்கு. இலைகள்ல கூட நீர் இருக்கு. அத கசக்கி புழிஞ்சு அத நம்ம மருந்தாவோ அந்த மாதிரி உபயோகப்படுத்துறோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி ஒண்ணொண்ணுல இருந்தும் கிடைக்கக்கூடிய நீருக்கும் தனித்தனி பெயர்கள குடுத்து நாம அதுகள உபயோகப்படுத்துறோம். இந்த நீரோட மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேங்காய்க்குள்ள எப்படி தண்ணி வந்தது? நிலத்துல இருந்து தானே வந்தது. அப்படியானா நிலத்திற்கு, பூமிக்கு எப்படி தண்ணி வந்தது? மழையிலிருந்து வந்திருக்கு. இப்ப மழை எப்படி அந்த தண்ணிய பெற்று பார்த்தோம்னா, கடல்ல இருந்து கடல் நீர் ஆவியாக, மேகமாக மாறுறதால வந்தது.
இதே தத்துவம் தான் எலுமிச்சம்பழத்துல உள்ள தண்ணி இலைகள்ல உள்ள நீருக்கும் ஏற்றது. தேங்காய்க்குள்ளேயும் எலுமிச்சம்பழத்துக்குள்ளேயும் இலைகளுக்குள்ளேயும் எல்லாவற்றையும் நம்ம காணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீரை தான் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அத்வைதம். பரிணாம வளர்ச்சியில ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் நாம மறந்துடக்கூடாது. ஆனா நாம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூலத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப அந்த இறைநிலையில இருந்து தானே எல்லாமே வந்திருக்கு. அப்ப அதை நம்ம எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம வேறுபடுத்தி நம்மள இருந்து அது வேறன்னு பார்க்கவே முடியாது. இதைத்தான் சிவவாக்கியர் சொல்றாரு. மண்ணும் நீ விண்ணும் நீ மறி கடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைத்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணாடும் பாவை நீ நன்னும் நீ நின்ற பாதம் நன்னமா நன்னுமாறு அருளாய் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாமே அந்த இறைவன் தான். அவங்க இறைவன் சொல்றது ஒரு குறிப்பிட்ட உருவத்தை அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க நாம பேசுறது வந்து இறைநிலையை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட இறைநிலை எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கக்கூடியது கிடையாது. எல்லா இடத்துலயும் அந்த இறைவனை வந்து எங்கும் நிறைந்த அந்த இறைவனை எல்லா இடத்துலயும் நாம பார்க்கிறோம். அப்போ சிவவாக்கியர் வந்து இதே விஷயத்த வந்து சொல்றாரு. தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரம் விண்ணும் எங்குமாகி பரந்த அப்பராபரம் ஊறு நாடி காடு தேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அதை வந்து சோம்பேறிகள் வந்து அதை பெருசா போய் அதை கண்டுபிடிக்கணும், அதனுடைய கலக்கணும், அதை பத்தி யோசிக்கணுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்காதாம். ஆனா அது எங்க இருக்குன்னா பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம் ஊரு நாடி காடு தேடி உழன்று தேடும் ஊமைகள். எல்லா இடங்களையும் போய் இது எங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படின்னு தேடக்கூடிய மக்கள் ஒரு வகை. ஆனா நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே அப்படின்னு உங்களுக்குள்ளதான் இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு அந்த தெய்வம். அதை நாம வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எல்லாம் வல்ல இறைநிலையை தான் நானாக வந்திருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு, என்னை ஆட்டுவித்து கொண்டு இருப்பவனும் அவனே அப்படிங்கிறத நாம உணரணும். இதையே ஒரு கவிஞர் ஆட்டுவித்தான் ஆரொருவன் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு பாடினார். இதுதான் சாமிஜி மாதிரி மகான்கள்லாம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க. இதை அறியக்கூடியதுதான் ஆறாவது அறிவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஆறாவது அறிவா வர்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எல்லாத்தையும் வாழ்ந்தவன் இப்படி ரசிக்கக்கூடியவனும் என்ன அவனை ஆக்குனவன் யார் அப்படின்னு தன்னையே திரும்பி பார்க்கறான் அப்படின்னு சாமிஜி ஒரு இடத்துல சொல்றாங்க. இதுதான் ஆறாவது அறிவு. அவன் அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்ந்த நிலை ஆறாவது அறிவு சொல்றாங்க. இப்ப சொன்ன மாதிரி கடல்ல இருந்து தண்ணி தான் மேகமாகி மழையா பொழியுது. அருவியா ஆறாக ஓடக்கூடிய தண்ணி திரும்ப எங்க போகுது? அந்த கடல்ல தானே போய் சேருது. அப்போ குளமாக ஏரியாக அந்த தண்ணியை நம்ம எப்படி தேக்கி வச்சாலும் கூட அது நிறையும் போது புடைச்சுக்கிட்டு எங்கிட்டாவது போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும். அந்த கரை உடைஞ்சதுன்னா தான் அது எங்க போகுமானா தன்னோட மூலமான கடலை நோக்கியே அது விரைந்து ஓடுமா. அந்த கடலை அடைகிற வரைக்கும் அதுக்கு ஓய்வு கிடையாது, அமைதி கிடையாது. இது போலவே மெய்ப்பொருளே அந்த பிரம்மமே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாயிருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இடைநிலை தான். இது மனிதனுடைய ஆறாவது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன்னிலையை தான் பிரம்மங்கிற நிலையை அடைஞ்சு ஆகணும். அது வரைக்கும் மனுஷனுக்கு அமைதி கிட்டாது. எதை அடையணுமோ அதை அடையாத வரைக்கும் வேறு எது கிட்டினாலும் மனக்குறை மனிதன் உள்ளத்துல தலையெடுத்து கொண்டே தான் இருக்கும். அடைய வேண்டியதை அடைஞ்சா மட்டும்தான் அந்த மனசு வந்து அமைதி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே போல இந்த
கடலை போய் சேரும்போது எப்படி அது நிறைவடையுதோ அது மாதிரி மனிதனானவன் இறைநிலை அப்படிங்கிற பேற்றை அடையிற வரைக்கும் அடையும் போது மட்டும்தான் அவனுக்கு அமைதி கிட்டும். எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கிறது போல பிரபஞ்சம் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கக்கூடிய அதே இறை சக்தி தான் என்னோட உடல்ல இயக்கமா, என்னோட மனதுல ஓட்டமா, என்னுடைய உயிராக, என்னோட அனைத்துமாக விரிந்து பறந்து இருக்கு அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு நிலையில நாம பயிற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம். சாமிஜி சொல்லுவாங்க, அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம், அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைநிலையானது அங்க இருந்து அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால நொறுங்கி இறைத்துவளா மாறி இத்தனை தன்மாற்றங்களா அது மாறி வந்திருக்கும் போது அந்த ஒவ்வொரு மாற்றங்களிலுமே அந்த இறைநிலையோட அறிவு இருந்து கொண்டேதான் வரும். இதுக்கு சாமி நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, பாலை உர ஊத்தி நம்ம தயிரா மாத்துறோம், அதுல கடைசியில மோராக்கி வெண்ணெயாக்கி நெய் எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த பாலினுடைய தன்மை அந்த நெய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றது போல அந்த இறைநிலை எத்தனை மாற்றங்களை வந்தாலும் கூட அதுக்குள்ளேயும் அந்த இறைநிலையோட தன்மைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா நம்மள வரைக்கும் வந்திருக்கனால அந்த அறிவு தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவும் ஒன்னோட ஒண்ணு எப்பவும் கலந்துதான் இருக்கு. அப்போ இறைநிலையே நான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது மட்டும்தான் நாம மற்ற உயிர்கள்ட்டையும் அன்பும் கருணையுமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சாமி ஒரு 2 விஷயம் சொல்றாங்க. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர்னு சொல்றாரு பாரதி. இறைவனை பல உருவங்கள்ல, பல வடிவங்கள்ல, பல வாகனங்கள்ல அமர்த்தி அழகு பார்த்தவங்க நம்ம எல்லாரும் அப்படித்தான் பார்த்திருக்கோம். ஆனா இறைவன் ஒருவனே அப்படின்னு ஞானிகளும் மகான்களும் தெரிவிச்சாங்க. அந்த ஒன்றாகிய இறைவனை ஒருமையோட அவனோட திருவடியை தொழணும் அப்படின்னு சொன்னாங்க இறைவனை உணர்ந்த அருளாளர்கள். அங்க மனிதன் தன்னிலிருந்து உயர்ந்து நிற்கிற இறைவனை வணங்குகிறான். இங்கு மனிதன் வேறு, இறைவன் வேறு, ரெண்டாக இருக்கு. அப்ப இறைவனை உயர்ந்த நிலையில வச்சு வணங்குறான். அங்க ரெண்டும் வேற வேற இருக்கு. இவன் மனிதன் வேற, இறைநிலை வேற அப்படின்னு இருக்கு. இது துவைதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில அமர்ந்து ஒன்று ஒன்று உணர்ந்த ஞானிகள் இதுக்கு அடுத்த நிலைக்கு போனாங்க. அங்க போகும்போது அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன் அப்படின்னு சொன்னாங்க. இது துவைதமா இருக்கு. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அதுவே முக்தி நிலை. இது அத்வைதம். இங்க 2 பேர் இல்ல, ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்போ பால் வேறு தயிர் வேறா இருக்கிற வரைக்கும் அது 2. பால்ல தயிர் உர ஊத்தி வச்சோம்னா மறுநாள் காலையில இருக்கக்கூடியது தயிர் மட்டும்தான். அதே போல இறைவனை நாம உணர்ந்ததுக்கு அப்புறம் அது நமக்குள்ளேயே இருக்கு. வல்லாய் உடலில் இயக்கம் அவன் நமக்குள்ள இயக்கமா இருக்கு, நம்மளுக்குள்ள மனமா இருக்கு, அறிவா இருக்கு, எல்லாமாகவும் இருக்கு. அப்ப நாம 2 பேர் இல்ல ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம அகத்துக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நம்ம உணர்றோம். இதத்தான் அகம் பிரம்மாஸ்மி அல்லது தத்துவமசி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சாமிஜி சொல்லுவாங்க, உன்னுள்ளே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நமக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. பயறு இருக்கு, பயரை நம்ம தண்ணியில ஊற போட்டு வைக்கிறோம். ஊற போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வேற, பயறு வேற. ஊற போட்டு ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் பயறு உறிஞ்சிருக்கும். இப்போ பயருக்குள்ள தண்ணி, தண்ணிக்குள்ள பயறு ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. இதத்தான் அவரா உதாரணமா உன்னுள்ளே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தெய்வம் பல அப்படின்னு சொல்றது பக்தி நிலை, இறைவன் வேறு மனிதன் வேறுன்னு பார்த்து வணங்குதல் ஞான நிலை, என்னுள் இருப்பதே அவன்தான் அப்படின்னு அவனோடு ஒன்றாகி நம்ம கலந்துடுறோம் இல்லையா, அதுக்கு பேரு முக்தி நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஞான மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி
நாம எந்த நிலையில இருந்தோம் அப்படின்னா அது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்கள், பெரியோர்கள், அறிவுல தெளிஞ்சவங்க இவங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்க சொல்லி அவங்க காட்டின வழியில உணர்ந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய ஆன்மீக வாழ்வு. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தையில இருந்து நம்ம பார்த்தோம்னா, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம தாத்தா, பாட்டி எந்த தெய்வத்த நம்ம தெய்வம்னு சொல்றாங்களோ, அந்த தெய்வத்தை குலதெய்வமா எடுத்து நம்ம அத வருடா வருடம் கும்பிட்டு வளர்ந்து தான் நம்ம இருந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம ஊர்கள்ல எந்த கோவில் இருக்கோ, மத்த மதத்துக்காரங்க எத எத கும்பிடுவாங்களோ, அதுக்கேற்ற மாரி அவங்க எல்லாம் அத வணங்கி தான் வந்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்தவங்க சொல்றத வச்சு நம்ம கும்பிடக்கூடியது. இந்த பக்தி யோகம் பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில அத்தியாயம் 12ல அர்ச்சுனனுக்கு விளக்கமா எடுத்துரைக்கிறாரு. பக்தி யோகம் அப்படிங்கிறது 5 வகையான சாதனங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது பற்றுடன் கூடிய பக்தி, 2வது பற்றில்லாமல் கூடிய பக்தி, 3வது சகுன உபாசன பக்தி, அதாவது தியானம் அப்படின்னு சொல்றாங்க. 4வது நிற்குண உபாசன பக்தி, 5வது ஞான யோக பக்தி. இது நம்ம ஒண்ணுன்னா கொஞ்சம் பார்த்தோம்னா, பற்றுடன் கூடிய பக்தி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்தன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக இறைவன் மீது பக்தி செலுத்துதல். இது வந்து காமிய பக்தி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு அதை கொடுக்குறேன். விநாயகரை கூட சின்ன பிள்ளையில நம்ம பாடல் பாடியிருப்போம் இல்லையா? பாலும் தெளிதேகும் பாகும் பருப்புமுவே நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அப்படின்னு. அதே போல நான் என்னுடைய முடிய வெட்டி காணிக்கையா கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து இந்த தேவையை நிறைவேற்றி கொடுத்துரு அப்படின்னு இறைவன்கிட்ட நாம வேண்டிக் கொள்ளக்கூடியது. படையல் போடுறோம், இது படைக்கிறேன் அதை படைக்கிறேன்னு கும்பிடுறோம். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமிய பக்தி அப்படின்னு சொல்றோம். ஒரு பற்று இருக்கு அங்க, இதை கொடுத்தா இதை தர்றேன் அப்படின்னு. அதுல 2வது வந்து பாத்தீங்கன்னா பற்று இல்லாமல் கூடிய பக்தி. அதாவது ஒரு பக்தன் வந்து தன்னோட நன்மைக்கு இல்லாம உலக நன்மைக்காக இறைவன் மீது செய்யக்கூடிய பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு நிஷ்காமிய பக்தி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சகுன உபாசன பக்தி. பக்தன் வந்து பெயர் உருவத்தோட கூடிய இறைவனை மனசுல நிறுத்தி செய்யக்கூடிய பக்தி. இது வந்து உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததா நிற்குண உபாசன பக்தி. இது வந்து பக்தன் பேரு உருவம் இல்லாத ஒரு பிரம்மத்தை மனசுல நிறுத்தி செய்யக்கூடிய பக்தி. இதுக்கு வந்து அருவ வழிபாடு அப்படின்னு பேர். கடைசியா ஞான யோக பக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தன் தன்னோட குரு மற்றும் வேதாந்த சாஸ்திரங்களோட துணை கொண்டு வேதாந்த அறிவினால பிரம்மத்தை அடையக்கூடிய ஞானம் ஞான யோக பக்தி. இந்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா பராபக்தின்னு பேர் இதுக்கு. இப்ப இந்த பக்தியிலேயே இத்தனை வகை இருக்கு. இதுல எந்த வகையில நாம இறை உணர்வை அடையிறோம் அப்படிங்கிறது அவரவருடைய தன்மை, சூழ்நிலை, அவங்க வளர்ந்த விதம், தரக்கூடிய அனுபவம், இது மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி பெற்ற அனுபவ அறிவை கொண்டுதான் அனுபவ நிலையை நாம அடைய முடியும். அப்ப இந்த வகையில பலவிதமான பக்தி முறைகள் இருக்கு. நாம இறைவனை அடைவதற்கு பல வழிகளை நாம எடுத்துக்கிறோம் இல்லையா? இதுல எந்த விதத்திலையும் நாம போக முடியும். இத நம்ம முண்டாசு கவி பாரதி கூட சொல்றாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்று வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு சொல்றாரு. இது இறைவனை அவரு உணர்ந்திருக்காரு. நம்ம பக்தி மார்க்கத்துல சொன்னதை கேட்டு போறது ஒண்ணு. இவர் வந்து தானே அந்த இறைநிலைய உணர்ந்து, நம்ம மகிழ்ச்சி மாதிரி அனைத்தையும் உணர்ந்து நிறைய பாடல்கள் பாரதியார் பாடியிருக்கிறார். ரொம்ப சிறப்பான பல விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு தான் அவர் இன்னும் பாடுறாரு, வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான், கானில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியினுள் உயிரெல்லாம் நான் அப்படின்னு பாடுறாரு. அப்ப
அத்தனையிலையும் அவரு இறைவனை காண்றாரு. அப்ப அது எப்படி பாக்குறாருன்னா, அனைத்து அணுக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதனால அந்த மாதிரி பாடுறாரு. இதத்தான் அருட்தந்தை அவர்கள் நான்யார் தத்துவத்துல சொல்றாங்க. அவனில் அணு, அணுவில் அவன், உன்னில் நீ, உன்னில் எல்லாம் நீ அறி உன்னை அப்படின்னு சொல்றாங்க. கீதையில கண்ணன் சொல்றாரு, எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு எப்போதும் நான் நீங்குவதில்லை அப்படின்னு. அப்ப இறைநிலையே நான், என்னுள் அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பதும் இறைநிலைதான். அறிவேதம் தெய்வம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி நம்ம அருட்தந்தை அவர்கள் அதற்கு மேல போய் அறிவுக்காக திருக்கோயில்களும் கட்டி நம்மளுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படியெல்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நாம நமக்குள்ள உணரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அது பெறலாம். ஆனா நம்ம ஞான யோகம் அப்படிங்கிறது உணர்ந்து தெளியக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ஞானம்னா என்னன்னு பார்த்தோம்னா அறிவை அறியக்கூடிய தெளிவுதான் ஞானம். வாழ்க்கையும் வாழ்வின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கேற்றபடி வாழும் முறையையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவுதான் ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தி யோகங்கிறது சின்ன குழந்தையில கூட அது ஈஸியா கிடைச்சிரும். பெரியோர்கள் சான்றோர்கள்லாம் சொல்ல கேட்டு நடக்கிறாங்க. அப்ப அதுக்கு பேர் நம்ம சாமிஜி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்பிக்கை வழி அப்படின்னு. ஆனா வயது ஏற ஏற அனுபவ அறிவால முதிர்ச்சி பெற்ற நிலையில ஒரு குருவோட துணையோட அல்லது தானே ஒரு விளக்கம், நம்ம சாமிஜிக்கெல்லாம் அவங்களுக்கே விளக்கம் கிடைச்சது இல்லையா, அது மாதிரி அந்த விளக்கத்தின் வழி வாழ்றது ஞான யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன குழந்தை தன்னோட பெற்றோரோட கையை பிடிச்சு நடக்கும். இது அனைவரோட மனதை கொள்ளை கொள்வதாக இருக்கும். அதே குழந்தை 2 வயசுக்கு மேலேயும் நடக்க பழகாம இருந்தா எவ்வளவு கவலை வரும். ஏதோ குறை உள்ளது போல அப்படின்னு நம்ம முடிவு எடுப்போம் இல்லையா? அது போலத்தான் பக்தி யோகத்திலேயே நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அருட்தந்தை அவர்கள் கூட சின்ன வயசுல பிள்ளையார் சிலைய கொட்டாங்குச்சியெல்லாம் சுரண்டி நீராட்டுன்னு அவங்க வரலாறுல எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு அவங்க வீட்டுல அடை படைச்சு கும்பிடும் போது அதுல உப்பு இல்ல அப்படின்னு அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. இது பக்தி. அப்ப அந்த நிலையிலேயே இருந்திருந்தா எத்தனை பேருக்கு சிறுவன் வேதாத்திரிய தெரிஞ்சிருக்க போகுது. அப்ப அவர் இறைஞானம் பெற்று உயர்நிலையை அடைஞ்சதாலதான் நம்ம ஆசானும் மகிழ்ச்சியனும் அருட்தந்தை அப்படின்னும் நம்ம அவரை சொல்றோம். அப்ப அந்த நிலைக்கு நம்ம அனைவரும் உயர்றதுக்கு கொஞ்சமாவது முயற்சி எடுக்க வேணும் இல்லையா? அப்போ நமக்குள்ளேயும் இருக்கக்கூடியது இறைநிலை தான் அப்படிங்கிற அந்த தன்மை நம்ம மனசுக்கு வரணும். இறைநிலையே அறிவாக நானாக வந்துள்ளது அப்படிங்கிற உண்மை விளங்கணும். சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது, எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரீர் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. சிவபாக்கியர் ஒரு கவியில சொல்றாரு, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி மொனமனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்டு சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கல்லை மட்டும் நம்ம சாமின்னு நினைச்சிட்டு அதுக்கு பூ போட்டு மந்திரம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம்னா சரியா போகுமா? ஏன்னா அந்த நட்டக்கல்லு பேசுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த நாதன் எங்க இருக்கிறான்? அந்த வெறும் கல்லுலையா இருக்கான் அப்படின்னா, நாதன் உள்ளிருக்கையில் நமக்குள்ளேயே அந்த நாதன் இருக்காரு. அடுத்த லைன் சொல்றாங்க பாருங்க, சுட்டு சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பானை இருக்கு, அதுல நம்ம ரொம்ப சுவையான ஒரு குழம்பு காய்கறி எல்லாம் போட்டு ஒரு நல்லதொரு குழம்பு வச்சிருக்கோம். அது நாம ரசிச்சு உண்றதுக்காகத்தான். ஆனா அந்த சட்டிக்கு அதுல உள்ள அந்த சுவை அதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னை அறியாம தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையை அறியாம மனிதனானவன் எங்கேயுமே முழுமை அடைய முடியாது. அது இதுல ரொம்ப அருமையா தெரிஞ்சிருக்கு நமக்கு. நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்தபோது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு அறிந்தேன், கரம் குவித்தேன் நீயே நான் இரண்டும் ஒன்றே என்று களங்கமின்றி நீ நானாய் விளங்கும் பேரறிவில் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப அந்த பேரறிவுல தான் நாம நான் வேறு அந்த இறைநிலை வேறு இல்லை அப்படிங்கிற உண்மையை
உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு விளக்கமா தெரியுது. இன்னும் இவ்வளவும் இருக்கு. மனிதன் வந்து இறைநிலையிட்ட இருந்து தான் வந்திருக்கான். எல்லாமே அவனுக்கு இருக்கு. குறை ஏதும் இல்லை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்து கண்ணா அப்படின்னு பாட்டுல சொல்லுவாங்களே. அப்ப நமக்கு எந்த குறையும் இல்லை. ஆனாலும் நாம துன்பப்படுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சாமிஜி அதுக்கும் ஒரு காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் காண முடியாத குறை. 2வது வறுமை எனும் பற்றாக்குறை. 3 விளைவறியாமலோ விளைவறிந்தும் அலட்சியம் செய்தோ அவமதித்தோ செயலாற்றி அதன் பயனாக துன்பம் அனுபவிக்கும் குறை. 4வது மனிதனின் சிறப்பறியாம பிறர் மீது அச்சமும் பகையும் கொண்டு துன்புறுத்தியும் துன்புற்றும் அல்லலுறும் குறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 4 விதமான குறைகள்ல சிக்கி வாழ்க்கையில மனுஷன் பல துன்பங்களை அனுபவிக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குறைகள்ல இருந்து மனுஷன் விடுபடணும்னு முயல்றான். ஆனா முழுமையா அவனால விடுதலை பெற முடியுதானா இல்ல. காரணம் என்னன்னா அவனுக்கு தன்னை பத்தி தெரியல. தான் வந்த பாதை என்ன, தான் எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது புரியல. நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அருட்தந்தை அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த நான் யார் தத்துவமே முழுசா விளங்க முயற்சித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த இறைநிலையிலிருந்து தோற்றமாகி நான் வரைக்கும் வந்ததால நானும் அந்த இறைநிலையின் ஒரு பின்னம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு வரணும். வல்லாய் உடலில் இயக்கம் அவன் அப்படின்னா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய இயக்கத்திற்கும் அத்தனைக்கும் அவன்தான் காரணம் அப்படிங்கிறது புரியணும். இது தெரிஞ்ச போது முதலாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்வம் அடிபட்டு போகுது. 2வது வந்து பாத்தீங்கன்னா அத்தனை உயிர்கள்கிட்டையும் நம்மளால அன்பும் கருணையுமா நடக்க முடியுது. அப்ப இந்த மாதிரியான குணங்களை நாம் வளர்த்து கொள்வதற்கு தான் நம்முடைய மனவளக்கலை மன்றங்கள்ல தவமும் தத்துவ விளக்கங்களும் எல்லாமே கொடுக்கப்படுது. அவற்றை நாம முறையா செய்து தொடர்ச்சியா வந்தோமானா நாம இன்னும் நம்முடைய வாழ்க்கையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அந்த இறைநிலையை அடைவதற்கு முழுமை பெற அடைவதற்கு நாம் இதை தொடர்ந்து செயல்படுத்தி பயன்கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனை